इमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्षो मे सन्निधत्तां सदा कृती यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्. உத்தவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பெருமாள் சமாதானம் சொல்லிட்டு வர, அதில் நம்மளுடைய சுகதுக்கத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது எது? மனசா, ஆத்மாவா, சரீரமா, இல்லை வேற ஒரு ஆத்மாவா? இதெல்லாம் தான் பலவிதமான கேள்விகள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வர, இதை சொல்லச்சே ஒரு விருத்தாந்தத்தை சொல்லி அது மூலமாக நம்ம மனசுல படுவதற்காக நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த விருத்தாந்தத்தை சொல்லிட்டு அப்புறம் உபதேசம் பண்றேன். சாதாரணமா உபனிஷத்துகள்லாம் கூட வேதாந்த விஷயங்களை சொல்லும் பொழுது ஒரு ஆக்கியாயிக்க, அதுக்கு முன்ன ஒரு இது வரும், ஒரு விருத்தாந்தம் சொல்லுவேன், அதுக்கப்புறமா அந்த வேதாந்த விஷயங்கள்லாம் வரும். இப்படி ஒரு வழக்கம். அந்த ரீதியில ஒரு விருத்தாந்தத்தை சொல்லி நமக்கு புரிய வைக்கிறதாக இந்த இடம் இருக்கு. இதுதான் அவந்து தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிராமணர் அவருடைய கதையை சொல்லி அவர் லோபியா இருந்து அதனால எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு ஒரு நிலை வந்தது. அவருக்கு பணம் இருந்ததே தவிர அந்த பணமும் கால விசேஷத்துல போயிடுது. கடைசியில பிக்ஷுவா ஆயிட்டு ஒரு சன்னியாசி ஆகிட்டு, சன்னியாசி ஆன பிற்பாடு அவரை எல்லாரும் பரிபவப்படுத்தினா அந்த பரிபவத்தெல்லாம் பத்தி அவர் லட்சுமி பண்ணல. அதுக்கு மேல சில பேர் அவரை தகாத வார்த்தைகளை சொல்லி சொன்னார். இவர் சன்னியாசி அடையணுனாக்கா வைராக்கியத்தினால இவர் ஒன்றும் சன்னியாசி ஆகல, இவருக்கு ரூபாமசம் சொல்லிட்டு ஆத்துல யாரும் சாதம் போடுறவாங்கல, அதனால இவர் சன்னியாசி ஆகிட்டு என்றெல்லாம் சில சில பேரெல்லாம் வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் சொல்றவங்க இருந்துட்டார். கேளவித்த இமாமிருத்திம் அகிரஹீதே ஜனோஜிதாக அஹோ ஏஷ மகாசாகதிமான் கிரிராடிவ மௌனேன சாதயத்திற்கும் பகவத்து உடனிஷ்டையான்னு இவன் மௌனத்தாலே மௌனமா இருந்தே எல்லாத்துக்கும் சாதிக்கிறான். இது மௌனத்தினால சாதிக்க, இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தோஷனம் பண்றத இதெல்லாம் பார்த்தோம். இப்போ கடைசியில அந்த பிக்ஷு சொல்றேன், இந்த லோகத்துல வரக்கூடிய சுகதுக்கத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது எதுன்றத பத்தி சொல்லிட்டு வரேன். அது 18 ஸ்லோகங்களால அந்த சுகதுக்கத்துக்கு காரணத்தை பத்தியும் அதை எப்படி நாம இந்த லோகத்துல இருந்து இந்த கர்மகட்டமான சுகதுக்கங்கள்ல இருந்து விடுபட்டு எம்பெருமான அடைவதுன்றதை பத்தியும் சொல்லிட்டு வந்தேன். அதுல சில விஷயங்களை பார்த்தோம். நம்ம நாயம் ஜனாமே சுகதுக்க கேது ந தேவதாத்ம கிரக கர்ம மனப்பரம் காரணம் அமனந்தி சம்சார சக்கரம் பரிவர்த்தேன்னு சொல்லி சொன்னார். ஆத்மாவோ தேவதைகளோ கிரகங்களோ அல்லது அவாவா எழுதியிருக்க தள்ள எழுதியிருக்குன்னு சொல்றோமே அதுவோ, இந்திரியங்களோ அல்லது ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கோ இதெல்லாம் சுகதுக்கத்துக்கு காரணம் இல்லை. ஒருத்தனுடைய சுகதுக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது அவனுடைய மனசு தான். மனசு சரியா இருந்துச்சுனாக்கா எல்லாமே சரியா போட்டோம் என்பதாக சொல்லி சொன்னார். அதுக்கு மேல சில விஷயங்கள் சொல்லிட்டு வந்தேன். இந்த மனசு பலவிதமான ஒரு மாறுபாடு அடைய சொல்லியோ, மனசுதான்
நமக்கு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசையை ஏற்படுத்துறது, பிறகு துன்புறுத்தணுன்ற எண்ணத்தையே ஏற்படுத்துறது. இந்த மனசு தான் நமக்கு சத்விஷயங்களை கேட்கணுன்ற எண்ணத்தையும் ஏற்படுத்துறது. அப்ப எல்லாத்துக்கும் மனசே காரணமா இருக்கச்சு, மனசு மேலேயே மொத்தத்தையும் பழிய போடுறதா சொல்லி சொன்னோம்னாக்கா வாஸ்தவம். இந்த மனசுக்கும் காரணமா இருக்கிறது சத்துவம் ரஜஸ்தனம் என்ற குணங்கள். அந்த சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறது நல்ல விஷயங்களை கேட்கணுன்ற ஒரு எண்ணம் வருது. ரஜோகுணம் மேலோங்கி இருக்கச்சு நிறைய பணம் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் வருது. தமோகுணம் மேலோங்கி இருக்கச்சு பிறகு துன்புறுத்தம்ன்ற எண்ணம் வருது. இதுதான் லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு நியத்தியாக இருந்துட்டு இருக்கு. இந்த ஆத்மா என்ன பண்றது அப்படின்னா, அநீக ஆத்மா மனசா சமீகதான் கிரண்மயோ மத்சக உத்விசிஷ்டேன் மனஸ்வலிங்கம் பரிகிருஷ்ய காமானு ஜுஷன் நிபத்தா குணசங்கதோசோ. ஆத்மான்னு சொல்றது எந்த ஆத்மாவை சொல்றது? ஜீவாத்மாவை சொல்றதா பரமாத்மாவை சொல்றதா? ஜீவாத்மாவை குறிக்க சொன்னோம்னாக்க அந்த தேக சம்பந்தாதிகள்லாம் அந்த ஜீவாத்மாவுக்கு அவன தேவன் மனுஷன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பரமாத்மான்னு சொன்னோம்னாக்கா அந்த பரமாத்மா அந்த ஜீவாத்மாவுக்கும் அந்தர்யாமியா இருந்துட்டு சாசனம் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த சம்பந்தத்தினால தேக சம்பந்தத்தினால மாத்திரமே சுகதுக்கம் வருதுன்னு சொல்லி அந்த தேக சம்பந்தம் தான் சுகதுக்கத்துக்கு காரணம்னு சொல்லி சொன்னோம்னாக்க தேக சம்பந்தம்ன்றது பரமாத்மாவுக்கும் தானே இருந்துட்டு இருக்கு. அந்த பரமாத்மாவிலையும் சுகதுக்கம் வரணுமோ இல்லையோ? இந்த பரமாத்மாவில சுகதுக்கம் இல்லையோ? பரமாத்மா சுகருக்கங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றோம். அப்போ பரமாத்மாவை எப்படி சொல்லி சொல்றது அப்படி சொல்லி சொன்னது இல்ல மனசளவுல இருந்தா மாத்திரம் போருமான்னு கேட்டா, இப்ப இந்த பரமாத்மாவை அடைவதற்கு க்ஷேமத்தை அடைவதற்கு தானம் தபசு யாகம் இவைகள்லாம் காரணமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படி சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள்லையும் மறைச்சு தானம் தபஸெல்லாம் எந்த மாதிரி ரீதியில பண்ணமானாக்கா பலன் கொடுக்கும், எந்த மாதிரி ரீதியில பண்ணா பலன் கொடுக்காது. இப்ப லௌகிகமான பிரயோஜனத்துக்காக தானம் தபசு பண்ணமானாக்கா அந்த பிரயோஜனத்தை கொடுத்து அதோட நின்று போயிடும். அதே அந்த தானத்தையோ தபத்தையோ உபாசனமோ அது எம்பெருமானுடைய கட்டளைன்ற முறையில அலாபிசந்தி இல்லாமல் பண்ணமானாக்க அது மூலமாக நமக்கு எல்லாமே கிடைக்கிறது. மனோவசே அந்நேகி அபவன்ச்ச தேவா மனச்ச நானியத்தை வசம் சமேதி. இப்ப இதுல மனச கணக்கு நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னாக்க மீதி எல்லாம் நம்மளுடைய மனசுக்கு, அதாவது மீதி எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தினவர்களாக நாம ஆயிடுவோம். ஈஸ்வரனுடைய வசத்துலதான் இந்த வஸ்துக்கள் பீஷாஸ்மாத் வாசப்பவதே பீஷோதேதி சூரியகான்னு சொல்ல அப்படின்னால இப்படி சூரியன் சந்திரன் எல்லாம் அது காரியத்தை பண்றதும் எம்பெருமானிடத்துல பயந்துட்டுதான் காரியம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ நம்மளுடைய ஆத்மாவனுடைய காரியம் என்னமா இருந்துட்டு இருக்கிறது, எப்படி எல்லாம் தீர்மானம் பண்றது? இதுக்குதான் சொன்னேன். தேகத்தை தான் தேகம் மனோமாத்திரம் இமம் கிரகீத்வா மமாஹம் இதி அந்ததியः மனுஷ்யாः ஏஷः அகம் அன்யः அயம் இதி பிரமேண துரந்தபாலே தமசி பிரமந்தி. தேகம் மனோமாத்திரம், இந்த மனசே தான் மனோமாத்திரம் தான். மனோமாத்திரத்தினால நிதானமாக இருக்கு. இந்த சரீரம் இருக்க நம்ம பார்க்கக்கூடியதாக தேவ சரீரமோ மனுஷ சரீரமோ இதெல்லாம் இருந்து இப்ப இந்த தேகத்தோட சேர்ந்த வஸ்துக்களை பார்த்து என்னுடையதுன்னு சொல்றோம். அகம்னு சொல்லி தேகத்தையே நினைக்கிறவர்களாக ஆத்மாபிமானம் இருக்கு. அவள்லாம் அறியாதவர்கள், அந்ததையாக எல்லாத்தையும் பார்த்து கூட பார்க்காத கண்ணு இருந்து கூட
குருடர்களாக இருந்துருக்கா. ஏன்னா இது நான் பிராமணன், நான் சூத்ரன், நான் மனுஷன், நான் தேவன் என்று சொல்றதெல்லாம் இந்த நான் சொல்றது ஆத்மாவை சொல்றது. அந்த பிராமணன், மனுஷன், தேவன், சூத்ரன்னு சொல்றதெல்லாம் இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு மாறுபாடு சொல்றது. ஆத்மாவுக்கு எப்பவுமே விகாரம் கிடையாது, மாறுபாடு கிடையாது. அப்படி விகாரமே இல்லாத ஒரு ஆத்மாவில போய் அகம் சமானாதிகரண பிரயோகம், அகம் மனுஷா, அகம் தேவகா, இப்படி எல்லாம் ஒரு பிரயோகம் பண்றோமே. எப்படி இந்த பிரயோகம் பண்றதுனால தேகம் ஆத்மாவா ஆகணுமான்னு ஆத்மா வேற தேகம் வேறதான். இப்போ ஆனா நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னாக்கா, அகம் மனுஷா, அகம் தேவகான்னு சமன், அகம் பிராமண, அகம் புமான், அகம் ஸ்திரீ, இப்படி எல்லாம் ஒரு பிரயோகம் பண்ணிட்டு இருக்கிறதுனால, இந்த மாதிரி எல்லாம் நாம சொல்லிட்டு இருக்கிறதுனால இந்த சரீரமே ஆத்மான்ற ஒரு எண்ணம் ஏற்படுறது. அதனால ஒரு பிரமம் ஏற்படுது. இந்த சரீரத்தை காட்டலாம் ஆத்மா வேறையாதான் இருந்துருக்கு, அதை நாம தெரிஞ்சுக்கணும். அத இப்படி இந்த பிரமத்துல இருந்தோம்னாக்கா நாம என்ன பண்ணுவோம்னா, இந்த சம்சாரத்திலேயே மறுபடியும் வாழ வேண்டியதானே தவிர இந்த சம்சாரத்தை விட்டு வெளில போறதுன்றது சாத்தியமே இல்லாத போயிடும் என்பதாக சொன்னாங்க. ஜனத்து ஹேது சுக துக்கயோச்சேதே கிமாத்மனஸ்தாத்ர கிபௌமயோஸ்ததே ஜிஹ்வாங் க்வசிதே சந்தசதே ஸ்வதத்திஹி தவேதனாயாம் கதமாய குப்யேது. இந்த சுகதுக்கத்துக்கு காரணம் ஆத்மாவா, சரீரமா, இல்ல ஆத்மா சரீரம், அதாவது சரீரத்தோட சேர்ந்து இருக்கிற ஆத்மாவா? இப்படி 3 விதமான ஒரு கேள்வி. இப்ப இந்த 3 கேள்வியை சொல்லிச்சு, ஜனஸ்து ஹேது சுகதுக்கயோச்சேது கிமாத்மனஸ்தாத்ரஹி சௌபௌமயோஸ்ததே. இந்த சுகதுக்கத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறது இந்த ஜனன்றது சொல்லச்சு. ஜன சப்தத்தினால சொல்றோம், 3 விதமா சொல்றோம். ஆத்மாவை சொல்றதா, சரீரத்தை சொல்றதா, இல்ல சரீரத்தோடு கூட இருக்கிற ஆத்மாவா சொல்றதான்னு கேட்டு, அதுக்கு ஆத்மனஸ்தாத்ரஹி பௌமயோஸ்ததுன்னு பின்னாடி சொல்ல போற ஒருத்தருடைய ஆத்மாவுக்கு வரக்கூடிய சுகதுக்கத்துக்கு இன்னொரு ஆத்மா காரணம் இல்லைன்றது பின்னாடி சொல்ல போறேன். இப்போ அந்த சரீரம் தான் சுகதுக்கத்துக்கு காரணமாக இருந்திருக்கு. ஒரு திருஷ்டாந்தம், இந்த சரீர பிராப்தி இருக்க, இப்ப மனுஷனா இருக்கோம். நம்ம மனுஷனா இருக்கச்சு ஹைஜீனிக்கா நல்ல பரிசுத்தமான ஒரு இடத்துல இருந்தாக்க நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது. ஒரு அசுத்தமான ஒரு ஸ்தலத்துல போனோம்னாக்க துக்கம் ஏற்படுறது நமக்கு. இப்போ ஒரு பன்னி இருக்கு, அந்த பன்னிக்கு நல்லா படப்படன்னு ஆத்தோடு கொடுத்து இந்த இடத்துல உட்காந்துக்கோன்னு சொன்னோம்னாக்கா அதுக்கு பிடிக்காது. இந்த பன்னி என்ன பண்ணோம்னாக்கா, அசுத்தமான ஒரு ஸ்தலம் இருக்கு, அந்த ஸ்தலத்துல பரண்டு இருந்ததுன்னாக்கா, அந்த சாக்கடையில பரண்டதுன்னாதான் அதுக்கு சுகமா இருக்கும். அப்ப சுகதுக்கங்களுக்கு ஹேது எதுவா இருக்கு? சரீரம் தானே, மனசா, சரீரத்துக்கூட கூடி இருக்கிற மனசா. இப்ப இதுல இருந்து பார்த்தோம்னா, இந்த பன்னி திருஷ்டாந்தத்தை பார்த்தோம்னாக்கா சுகதுக்கத்துக்கு ஹேதுவாக இருக்கிறது சரீரம்னு தோன்றும். அப்படிதானே? இப்படி சரீரம்னு தோணுதுன்னாக்க அதுக்கு சொல்ற ஆத்மா இல்லை, இல்ல ஆத்மாவோட சரீரத்தோட சம்சிஷ்டமான ஆத்மாவுக்கு சுகதுக்கத்துல காரணம் வருதுன்றதும் சொல்ல முடியல. இல்ல இந்த ஆத்மாவுக்கு இன்னொரு ஆத்மா சுகத்தை ஏற்படுறது, துக்கத்தை ஏற்படுத்துறதுன்றதும் இந்த இடத்துல சொல்லல. இப்போ ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி சொல்றேன்.
சாப்பிட்டுட்டே இருந்துச்சு திடீர்னு நாக்க கடிச்சுக்கிறான், பேசிட்டே இருக்குச்சு நாக்க கடிச்சுக்கிறான், இல்ல உதட்ட கடிச்சிடுறோம். இந்த நாக்க கடிச்சுட்டான்னாக்கா வலிக்கப்படுது. அப்ப அந்த உதட்ட கடிச்சுட்டான்னாக்கா அது வலிக்கதான் போடுது. இப்ப இந்த வலின்றது துக்கம். இந்த துக்கத்துக்கு காரணம் என்ன? ஒரு அவயவம் இன்னொரு அவயவத்துக்கு காரணமா? இது எப்படி காரணம் வருது? இது நாக்க கடிச்சுண்டா வலிக்கிறதுன்னு சொல்றது எங்க வருது? அந்த வலின்றது எங்க வருது? சரீரத்துல வருதுன்னு சொன்னோம்னாக்கா அப்ப அந்த சரீரம் வலிக்கு காரணமான விஷயத்த அதை பண்ணாது. எப்பவுமே துக்க ஹேத்துவா இருக்கிறது இது பண்ண துக்கம் வரும்னு ஒருத்தர் தெரிஞ்சுட்டாங்க. அந்த காரியத்தை யாருமே பண்ண மாட்டாங்க இல்லையோ. இப்ப கையால ஒரு கத்தியால வெட்டிண்டாக்க வலி கொன்றது தெரியும். யாருன்னா கையால வெட்டிப்பாலும் நெருப்புல கையை வச்சா சுடுன்றது தெரியும். அதுக்கோசம் நெருப்புல கொண்டு போய் ஒருத்தர் கை வைப்பாலும் வைக்க மாட்டார். இப்ப இந்த சரீரம் கணக்கு இந்த சரீரத்துல வரக்கூடிய சுக துக்கத்துக்கு காரணமாக இருந்ததுன்னாக்க இப்ப இந்த நாக்குன்றதும் சரீரத்தினுடைய ஒரு அவயவம் தான். அது பல்லால கடிச்சுக்கிறதுன்னு சொல்றச்சு அதுவும் ஒரு அவயவம் தான். இப்ப இந்த சரீரம் தானே போய் தன் பல்லால கடிக்க வச்சுட்டு அது மூலமாக வரக்கூடிய துக்கத்துக்கு இது காரணமாகும். அப்ப எது காரணம்? அதாவது இந்த அழகா சொல்ற இருப்பாங்க, ஜிஹ்வான் க்வசித் சந்தததி ஸ்வதத்பிஹி தத்வேதனாயாம் கதமாய குப்பேது. ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு காரணம்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது என்னுடைய சுகத்துக்கோ என்னுடைய துக்கத்துக்கோ இன்னொருத்தர் காரணமாக இருந்திருக்கான்னு சொல்லி சொன்னோம்னாக்க அப்போ நாக்க நான் கடிச்சுக்கிறேன், உதட்ட நான் கடிச்சுக்கிறேன், அந்த வேதனை வருது. அந்த வேதனை வரைச்சு யாரை நான் போய் கோச்சிக்கிறது? நானே தானே கடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சரீரத்தை கோச்சிக்கிறதா இந்திரியத்தை கோச்சிக்கிறதா? இந்த இந்திரியம் நாக்கு ஏன் அந்த பல்லால கடிபட்டுன்றது அப்படின்னு இது நாக்கு ஏமாந்து போயிடுதுன்னு சொல்லி சொல்றதா? இல்ல பல்லு விசேஷமா இந்த தப்புக்காரி பண்ணிட்டு இந்திரியத்தை கோச்சிக்கிறதா? எதை கோச்சிக்கிறது? யாரும் கோச்சிக்கவும் முடியாது. அப்போ இந்த சுகதுக்கத்துக்கு காரணம் எதுன்னா மனசுதான் காரணம் தவிர வேற எதுவும் காரணம் இல்லைன்னு அவருடைய எண்ணம் இருக்கு. துக்கேது எதி தேவதா கிமாத்மனஸ்தத்ர விகாரயோஸ்ததே யதங்கமங்கேன நிகன்யதே க்வசித் க்ருதேத கஸ்மை புருஷஸ்வதேஹே. இல்ல இந்த சுகதுக்காதிகளுக்கெல்லாம் ஹேத்து இப்ப நாக்கு கடிச்சிக்கிற இடத்துல ஹேத்து. இப்ப ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் அதிஷ்டானமான ஒரு தேவதை இருந்துட்டு இருக்கு. இப்ப கண்ணு இருக்குன்னாக்க கண்ணு ரூபம், அந்த ரூப சாட்சா்காரத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கு. இதுக்கு அதிஷ்டானமான தேவதை இது அக்னி. அந்த பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு காரணமாக இருந்துட்டு இருக்கு. அந்த கந்தங்கள்லாம் தெரியறதுக்கு பிருத்திவி காரணமா இருக்கு, ருச்சியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜலம் காரணமா இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. அப்போ அந்தந்த இந்திரியங்களுக்கு அபிமானி தேவதைன்னு ஒண்ணு வச்சுட்டு இந்த அபிமானி தேவதை இப்ப நாக்கை கடிச்சுட்டோம்னாக்கா நாக்குக்கு அபிமானி தேவதையா ரசத்துக்கு காரணமா இருக்கிற அப்ப இருந்துருக்கு. இது கடிக்கிறதுன்றது இது பிருத்திவி பாகத்தினால வருது. அது கடிச்சதுன்னாக்கா அந்த பல்லு பிருத்திவியா இருக்கு, அதனால கடிச்சதுன்னாக்கா இப்ப இதனால வரக்கூடிய ஒரு தேவதை தான் இன்னொரு தேவதைக்கு வருதுன்னு காரணம்னு சொல்லி சொன்னோம்னாக்கா இப்ப அந்த சுக துக்கம் எங்க ஏற்படுறது? நாக்குக்கு ஏற்படுறதா இல்ல இந்த பல்லுக்கு ஏற்படுறதா? கடிக்கிறதுனால சுகம் பல்லுக்கு வருது, துக்கம் நாக்குக்கு வருதான்னு அப்படி சொல்றோமா அந்த தேவதைகளுக்கு வருதா? இல்ல சுக துக்கம்ன்றது இந்த சரீரத்தோட இருந்துருக்கிற ஆத்மாவுக்கு வருதா? எங்க வருது? யாரோட யார் கோச்சுக்கிறது? ஆத்மாவுக்கு வருதுன்னு சொன்னோம்னா ஆத்மா நிர்வீகாரமான வஸ்துன்னு சொல்லி சொல்றோம். ஆத்மாவில எந்த மாறுபாடும் வரப்போறது இல்லை. துக்கத்தினாலேயோ
சுகத்தினால சந்தோஷப்படுறதோ துக்கத்தினால அழறதோ ரெண்டும் பண்ண போறது இல்லை ஆத்மா. இப்போ ஆத்மாவுக்கு வரல, இப்போ சரீரத்துக்கு வருதுன்னாக்கா இது பார்க்கிறமான அச்சேதமான வஸ்துவாக இதுக்கு சுகதுக்கம் வருமா? அப்ப அந்த சுகதுக்கம்ன்றது எங்க வரப்போகுது? ஆத்மா யதி ஸ்யாத் சுகதுக்கஹேதுः கிமாத்மனः தத்ர நிஜஸ்வபாவः நஸ்யாத்மனோன்யத்யதி தத்மிருஷா ஸ்யாத் க்ருத்தேத கஸ்மை ந சுகம் ந துக்கம். ஆத்மாதான் காரணம்னு சொல்லிட்டு எனக்கு சுகதுக்க ஹேதுன்னு ஆத்மாதான் சொல்லியாச்சுனாக்க, அப்போ ஆத்மாந்தரம் சுகைந்தி துக்கைந்தி. இப்ப என்னை சந்தோஷப்படுத்துறது இன்னொரு ஆத்மா. இப்ப அம்மா குழந்தைய சந்தோஷப்படுத்தினா குழந்தை கழுகல்களான்னு சிரிக்கிறது. இதே அம்மாவே குழந்தைய அடிக்கிறா, அதனால குழந்தை அழகு. இப்ப இந்த சுகதுக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது ஆத்மாவுக்கு, ஒரு ஆத்மாவுக்கு இன்னொரு ஆத்மா அப்படின்னு கணக்கு சொல்லி சொன்னவாங்க. அப்போ அதுவும் சொல்ல முடியாது. இப்போ ஏது ஆத்மா எதிர்த்து சுகதுக்க ஹேது, ஆத்மா கணக்கு தேகியதி அந்த சுகதுக்கத்துக்கு காரணமாக இருக்குன்னு சொல்லி சொன்னவாங்க. ததா அந்நிய ஆத்மா சுக்கியதி துக்கியதி, அதாவது இன்னொரு ஆத்மா சுகப்பட வைக்கிறது துக்கப்படுறதோ அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, கிம் அந்நியதா வேற ஒரு ஆத்மாவிலேருந்து ஆத்மாந்தரத்திலேருந்து தனக்கு சுகமோ துக்கமோ வருதுன்றது இருக்க, இது வியக்தமான அபிமானத்தினால ஏற்படும். ஏன்னா இப்ப இந்த ஆத்மாவே நிர்வீகாரமாக இருந்துருக்கு, இன்னொரு ஆத்மாவும் அது நிர்வீகாரமாக தான் இருக்கும். அந்த விகாரம் இல்லாத மாறுபடாமல் இருந்திருக்கிற ஆத்மா போய் இன்னொரு ஆத்மாவுடைய சுகதுக்கத்துக்கு எப்படி அது காரணமாக பொறுத்து. இப்படி அது மூலமாக வரக்கூடிய சுகதுக்கம்னு நினைச்சுட்டு நாம விசாரப்படுறதுன்றது இருக்கு, அதுவும் சரியில்லை. அப்படி வந்ததுன்னாக்கா சுகதுக்க பிரயுக்தமான யார் போய் கோச்சுக்கிறது? அந்த ஆத்மா என்ன பண்ணுது, அந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னு இப்படி எல்லாம் கேள்விப்பட்டு போனோமானாக்கா கடைசியில எங்க போய் முடியும்? எங்கேயுமே முடியாது போயிடும் அப்படின்னா, சரி வானாண்டா, இன்னொரு ஆத்மா இல்லை, சரீரம் இல்லை, சுகதுக்கத்துக்கு கேட்டு சரீரம் காரணம் இல்லை, இன்னொரு ஆத்மா இல்லை, இப்படிலாம் சொன்னோம்னா அந்த கிரகம்தான் காரணமாக இருக்கட்டுமே அப்படின்னா, துவாதசாஷ்டம ஜன்மஸ்தானே அஸ்தானாம் சூரியாதீனாம் நவானாம் கிரகானாம், சூரியன் முதலிய 9 கிரகங்கள் அது வேற வேற இடத்துல, அதாவது அஸ்தானம் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல், அதாவது இப்படி சொல்லி சொன்னா சூரிய சனி 12ல துவாதசத்துல இருக்கு, அஷ்டமத்துல சனி இருக்கு, 12ல சனி இருக்கு, 12ல குரு இருக்கு, துவாதசத்துல அஷ்டமத்துல குரு இருக்கு, இதெல்லாம் தான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுன்னு சொல்லி சொன்னோம்னாக்கா, அப்போ கிரகணிக்கம் சுகதுக்கையோச்சேது கிம் ஆத்மனः அஜஸ்ய ஜன்மஸ்ய ஜேவை கிரகைஹி கிரகசைவம் வதந்தி பீடாம் குருத்தேத கஸ்மை புருஷம் சொலோ சந்நியதா. ஆத்மான்றது மாறுபடாததாக இருந்திருக்கிற ஒரு வஸ்து, மாறுபாடு அடையாததாக வஸ்து இருக்கு. இந்த கிரகங்களோ சஞ்சரிச்சுட்டே இருந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கிறதாக இருக்கிறது. மாறுபாடு அடையக்கூடியதாக இருந்திருக்கிற வஸ்துக்கள் மாறுபாடு அடையாததாக இருக்கிற ஆத்மாவை போய் அதுக்கு போய் எப்படி சுகத்தையோ துக்கத்தையோ உண்டு பண்ண முடியும்? ஆகையால கிரகங்களோ காலமோ சுகதுக்கத்துக்கு காரணம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு மேல ஒரு விஷயம் சொல்ற, இந்த ஆத்மா இந்த கிரகங்களாலதான் சுகதுக்கம் ஏற்படுறதுன்னு சொன்னோம்னா, ஜோசியம் தெரிஞ்சவாளுக்கு தெரியும், சத்ருமித்திர பாவம்லாம் சொல்லி சொல்றது. சில கிரகங்கள் சில கிரகத்துக்கு மித்ரன், சில கிரகங்கள்லாம் சில கிரகங்களுக்கு சத்ருன்னு சொல்லிருக்கு. இப்ப இந்த கிரகங்களே ஒண்ணுக்கு ஒண்ணு சத்ருவாகவும் மித்ரனாகவும் இருந்துருக்கு. சத்ருவா இருக்கிறதுனால அதுகளுக்கு பாதகம் வருதுன்னு சொல்லி சொல்றோம், அதுக்கு பவர் இல்லாத போயிடுறது.
12ஆம் இடத்துல கிரகம் இருந்ததுன்னாக்கா அது பவர் இல்லாத போயிடுறது. சூரியனோட சேர்ந்து இருந்துன்னாக்கா அந்த கிரகத்துக்கு சக்தி போயிடுறதுன்னெல்லாம் சொல்லி நாம விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் ஜோதிஷால் விவகாரம் பண்ணச்சு அதுக்கு உள்ளுக்குள்ள வரக்கூடிய சத்ருமித்ர பாவத்துக்கு அதனால என்ன துக்கம் வரப்போறதா துக்கம் வரப்போறதா அதுக்கெல்லாம் யார் காரணம்னு ஒரு கேள்வி வரப்போகுது. ஆகையால அந்த கிரகங்களால தங்களுக்குள்ளேயே ஒத்துமையா இருக்க முடியாத ஒரு சன்னிவேசத்துல இருக்கச்சு அந்த கிரகங்கள் போய் இன்னொருத்தருக்கு சுகத்தையோ துக்கத்தையோ உண்டு பண்ணணும்னு சொல்றது இருந்துருக்க அது எப்படி வரும், அதை எப்படி அங்கீகரிக்க முடியும்னு சொல்ற. கர்மாஸ்து ஹேது சுகதுக்கயோர்வை கிம் கிமாத்மனஹ தத்தி ஜடாஹ ஜடத்வே தேஹஸ்வசித் புருஷோயம் சுபன் க்ருத்யேத கஸ்மை நஹி கர்ம மூலம். சரிப்பா, இப்படி எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். நம்மளுடைய கர்மாதான் சுகதுக்கத்துக்கு காரணமாக இருந்திருக்கு. கர்மாத்து கர்மாவே இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. இப்ப ஆத்மான்றது மாறுபாடு அடையாததாகவும் சுயம் பிரகாசமாகவும் இருந்திருக்கிற ஒரு வஸ்து. அப்போ அந்த ஆத்மாவுக்கு சுகதுக்கமோ அதுக்கு காரணமா இருக்கிற சுபாசுப கர்மமோ எதுவும் இல்லை. அப்போ தேகத்து அச்சேதனத்துக்கு கூட பிரவருத்தி அக்ஷமமாக இருந்துருக்கு. அதாவது ஆத்மா அச்சேதனமாக இருக்கக்கூடிய சரீரத்தை கூட ஒரு செயலை செய்யும்படி செய்ய தூண்டுவதுன்றது ஆத்மாவுக்கு இல்லை. ஏன்னா ஆத்மா நிர்வீகாரமா தானே இருந்துருக்கு, மாறுபாடு அடையாதது தானே இருந்துருக்கு. அப்போ இந்த கர்மாவை எந்த விதத்துல சொல்றதுன்னு சொல்ல முடியும். இப்ப என்ன, ஜடஸ்ய தேகஸ்ய ஆத்மத்வே சகிதத்து, இந்த தேகமே ஜடமா இருக்கிற தேகமே ஆத்மான்னு சொன்னோம்னாக்க அப்போ வேணா ஒரு காலம் சொல்லலாமோ என்னமோ. இந்த கர்மாவனால வரக்கூடியது, கர்மாவனால ஆத்மா தேகம்தான் வருதே தவிர ஆத்மா வரல. இப்ப தேகம் சரீரம் தான் வருது. இப்ப ஆத்மா என்ன பண்ண போறோம்? ஆத்மா ஒன்றும் பண்ண போறது இல்லை, கர்மதான் இருந்துருக்கு. ஆத்மா எப்பவும் பிரகாச ஸ்வரூபமாக இருந்துருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா இந்த கர்மா காரணம்னு சொன்னாலும் கூட கர்மாவனால சரீரத்துல வரக்கூடிய மாறுபாடுக்குவான காரணமாகலாமே தவிர எந்த மாறுபாடும் அடையாத இருந்திருக்கிற ஆத்மாவுடைய ஒரு நிலைப்பாட்டுக்கு கர்மா காரணம். இப்ப எவ்வளவு இப்ப அதனால என்ன சொல்றேன் அப்படின்னு, கர்மாவனால ஆத்மாவுக்கு இந்த சரீர சம்பந்தம் ஏற்படும். புண்ணிய கர்மாவை பண்ணிருந்தோம்னாக்க அந்த நல்ல சரீரத்தை அடைய போறோம், பாப கர்மாவை பண்ணிருந்தோம்னாக்க தீய சரீரத்தை அடைய போறோம். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அந்த சரீர சம்பந்தத்துக்குவான காரணமா இருக்குமே தவிர கர்மா சுகதுக்க அனுபவத்துக்கு கர்மா எப்படி காரணம்? இப்ப இதுவும் சுகதுக்கானத்துக்கு கர்மாவும் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. காலஸ்து ஹேதுவும் சுகதுக்கயோஸ்டேது கிமாத்மனஸ்தத்ர ததாத்மகோசோ. இந்த காலம்தான் காரணமாக இருந்துருக்கு சுகதுக்கத்துக்கு. யுவாவா இருந்தா சந்தோஷமா இருந்துருக்கான், அவனே வயசானவனா போயிட்டான், அதனால அவனுக்கு துக்கம்ன்றது அவனுக்கு ஏற்படும். இப்ப அதே சரீரம் தான் இருக்கு, அதே ஆத்மா தான் இருந்துருக்கு, காலம்தான் மாறுபட்டு. ஆகையால சுகதுக்கத்துக்கு காரணம்ன்றது காலம்தான்னு சொல்லலாம். முடியும் சொல்லலாம். காலஸ்து ஹேது சுகதுக்கயோஸ்டேது கிமாத்மனஹ தத்ர ததாத்மகோ ஆத்மனஹ கிம்.
ஸ்வரூபத்தா சுகதுக்கத்துக்கு அன்வய சுகதுக்கம்ன்றது வராதவராக இருந்திருக்கிற ஞானிகாரமாக இருந்திருக்கிற ஆத்மாவுக்கு சுகதுக்க கிரியையில வந்துட்டு கர்த்தத்துவமும் இல்லை, கர்மமும் இல்லை, அதுல எதுவுமே இல்லை. சரி, அப்ப என்னதான் பண்ண போறோம் அப்படின்னா, நாக்னேரிஹிதாபோ நஹிமஸ்ய தஸ்யாது கிருத்யேதகஸ்மை ந பரஸ்ய துவந்த்வம். இப்போ இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி சொல்றேன். இப்ப நெருப்பு வந்து சுடுறது, பனி வந்து குளிர்ச்சியாக இருந்துருக்கு. நாக்னேஹி தாபகம் நஹி ஹிமஸ்ய தஸ்யாத் கிருத்யேத கஸ்மை ந பரஸ்ய. பனி காலத்துல இந்த குளிர்ச்சு அந்த காலம்தான் காரணமாக இருந்தது. இப்போ வெயில் காலத்துல இந்த பனி இருந்ததுன்னாக்க அதனால நமக்கு அனுகூலமா தான் இருக்கவே தவிர சிரமம் இருக்க போறது இல்லை. குளிர்காலத்துல அந்த நெருப்பு இருக்க அது அனுகூலமா தான் இருக்குமே தவிர துக்கத்தை உண்டு பண்ணாது. இப்ப இந்த காலம்தான் காரணமாக இருந்துருக்கு. அந்த இடத்துல அக்னியோ பனியோ சுகதுக்கத்துக்கு காரணம் இல்லை. அந்த காலம் தான். இது வெயில் காலமா இருக்கிறதுனால நெருப்பு ஔஷ்ணியம் அதிகமா இருந்ததுன்னாக்கா அது துக்கத்துக்கு காரணமா இருக்கு. குளிர்காலமா இருக்கிறபடினால அந்த பனி பொழிவு அது துக்கத்துக்கு காரணமா இருக்கு. இதே பனி பொழிவு வெயில் காலத்துல கிடக்க இருந்ததுன்னா அது சுக்கத்துக்கு காரணமா இருந்துருக்கு. இதே நெருப்பே வந்து குளிர்காலத்துல கணக்கு இருந்ததுன்னாக்க அது சுக்கத்துக்கு காரணமாக இருந்துருக்கு. இப்போ சுகத்துக்கு காரணமா இருக்கிறது அக்னின்றதோ அல்லது பனின்றதோ ரெண்டுமே சொல்லல. காலம்தான் காரணமா இருக்குதுன்னு சொல்லலாம் முடியோ என்று கேட்குங்க. நகேன சேத் பாபிக சஞ்சனஸ்ய ஸ்வந்தோபராக பரதஸ்பரஸ்யாம் யதாதமஸ்சம்சதி ரூபேண ஸ்யாத் ஏவம் பிரபுத்தோ ந விபேதி பூதைஹி. இதை யாராலையான மாற்ற முடியுமா? இந்த காலத்தினுடைய ஒரு நியத்திய யாராலும் மாற்ற முடியுமா? முடியாது. அதுக்காக காலத்தை பார்த்து இப்ப பனிக்காலம் வந்துட போறதே, நம்ம இந்த பனிக்காலத்துல எங்கேயான ஒரு ஊர்ல அதே காலத்துல வெயில் காலமா இருக்கும் இல்லையா, அந்த ஊருக்கு போயிடுவோம்ட்டு யாருன்னா போகிறாட போல. எல்லாரும் இருக்கிற பிரகாரம் தான் இருந்துருக்கா. காலத்தை பார்த்து யாரும் பயப்படாது. இப்ப அந்த காலம் கணக்கு சுகதுக்க கேத்துவா கணக்கு இருந்ததுன்னாக்கா காலத்தை பார்த்து பயப்பட்டு நாம இருக்கணும். எனக்கு மூப்பு வரப்போறது, வயசாகி போச்சுன்னா மூப்பு வரப்போகுது, அதுக்கோசரம் நான் வந்து அந்த மூப்பே வராது இருக்கிறதுக்காக நான் எதனா காரியம் பண்ண முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. அது மூப்பு வந்துதான் சேரும். அந்த மாதிரி காலத்துக்காக பயந்துண்டு எந்த காரியமும் நம்ம பண்ணாத இல்லை. இன்னும் கேட்டா அந்தந்த காலத்துல அதாவது நடந்தாதான் நல்லதா நினைக்கிறோமே தவிர அது நடக்காத போயிடுச்சுன்னாக்க அது நல்லதா நினைக்கிறது இல்லை. பிரபுத்தா நபிபேதி பூதைதி, நல்ல அறிவாளியாக இருந்திருக்கிறவன் இந்த பூதங்களிடத்துல அக்னியின் இடத்துலயோ இந்த காலகட்டமான ஒரு ஔஷ்ணியங்கள் இருக்கக்கூடிய அக்னியின் இடத்துலயோ இல்ல ஹிம பனி முதலியவர்களுக்கு எதிர்த்து யாரும் பயப்படுறது இல்லை. இப்ப எல்லாம் இப்ப இதுல இருந்து என்ன ஏற்பட்டதுன்னாக்க மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம், வேற ஒண்ணுமே காரணம் இல்லை. ஒரு கணவன் மனைவி இருந்துருக்க, கணவன் நிறைய பேசுற மனைவி இருக்கார், இவ கொஞ்சமா பேசுறார். இந்த மனைவி கொஞ்சமா பேசிட்டு கணவன் நிறைய பேசுறத பார்த்த உடனே அவளுக்கு பிடிக்காது இருக்கலாம். அதே சமயத்துல இவளுடைய மனசு எப்படி இருக்கு, நம்மளால இவ்வளவுதான் பேச முடியல, அவர் சாமர்த்தியத்தினால எப்படி பேசுறேன், எவ்வளவு தூரம் அவருக்கு
ஒரு வாக்கு சமிருத்தி இருந்துருக்கு அவருக்கு என்று இதையே கொண்டாடவும் கொண்டாடலாம் இல்லையோ மனைவி ரெண்டும் இருக்கு. அதே மாதிரி மனைவி விஷயத்திலையும் கணவனுக்கு கொண்டாடுறதோ இல்ல அதை புறவா சொல்றதோ ரெண்டும் வரப்போகுது. இப்ப இதுல இருந்து ஏற்படுறது அவளுடைய மனசை பொறுத்துதான் இருக்கு. ஒரு விஷயத்த கொண்டாடுறதோ அது குணமா கிரகிக்கிறதோ அது விபரீதமா கிரகிக்கிறதோ இது மட்டும் மனசை பொறுத்து. என்ன சொல்றீங்க? ஒரு ஆடிட்டர் வந்து பாக்குறேன் கணக்கு பார்க்க அவர் திருஷ்டியில தோஷம் நல்லதே தெரிய மாட்டேன். அப்ப அவரை பார்த்து சொல்லலாமா உன் கண்ணில் தோஷம் தான் தெரியுது நல்லதே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த தோஷம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த వ్యక్తి இருக்கு. ஆகல அவரை நாம தோஷமா பார்க்க முடியாது. இன்னொருத்தர் என்ன பண்ணுவா அடப்போட இந்த ஆடிட்டரோட படவே முடியாதுன்னு சொல்லி அவரிடத்துல வந்து இவா குணகிராகியாக இருந்துருக்கிறவா இன்னொரு முறை இந்த தப்பு பண்ணாததுக்கு அந்த தப்பை கண்டுபிடிச்சு அவர் சொல்லிருக்கு இது நமக்கு அனுகூலமா இருக்குன்னு அந்த குணமா எடுத்துப்பா. இந்த வேற விதமா மனசுல நினைச்சுட்டு இருக்கவா இவரை விபரீதமா எடுத்துப்பா. ஆனா அவர் பண்ற காரியம் பண்ணலாம். இப்படி எல்லா விஷயத்திலையும் லோகத்துல பார்த்தோம்னாக்க மனசுதான் பிரதானமா இருந்திருக்கு. இந்த மனசுதான் நம்மளுடைய இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்ததாக இருக்கு. அப்போ இந்த மனசால நம்ம புலன்களை அடைக்கிட்டோம்னாக்க அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் சாதிச்சுடலாம். அப்போ மனசால என்ன பண்றதுன்னா ஏகாந்தமஸ்தாய பராத்மனிஷ்டாம் அத்தியாசிதாம் பூர்வதமயத்மனீஷிபிஹி அஹம் தரிஷ்யாமி துரந்தபாரம் தமோ முகுந்தாங்கி நிஷேவ ஜெய்வ. இந்த மனசை கொண்டுதான் எல்லாருமே நமக்கு முன்பு இருந்த ஆச்சாரியர்கள்லாம் இந்த சம்சாரத்தை கடந்தார்கள். இந்த விற்று சொல்ற நானும் முகுந்தன் அந்த பெருமானுடைய திருவடிகள்லையே என்னுடைய மனசை நிலைக்க செய்து அந்த மீதி புலன்களையும் கட்டுப்படுத்தி மனசை எம்பெருமானுடைய திருவடிகள்ல நிலைக்க வச்சு அகம் தரிஷ்யாமி துரந்தபாரந்தமாக தாண்ட முடியாததாக இருக்கிற இந்த இருட்டை அகம் தரிஷ்யாமி இந்த சம்சாரமாகிற இருட்டை நான் தரிஷ்யாமி தாண்டுவேன். நிர்வித்ய நட்ட திரவிணோ கதக்லமான பிரவ்ரஜகாம் பரியட்டமானயிஸ்தம் நிராகிருதோ சஸ்திர விஸ்வதர்மாத் அகம்பிதோ மம் முனிராஹகாந்தாம். நிர்வித்ய நட்டதிரவிணா இந்த நட்டதிரவிணா இது சொன்னது யாரு? இந்த 18 ஸ்லோகங்களால மனசுதான் பிரதானம். மனசை எம்பெருமான் விஷயத்துல சந்திச்சிட்டோம்னாக்க எல்லாத்தையும் நாம சாதிச்சுள்ளான்னு சொல்லி சொல்லுது. இது அனுபவிக்காத திடீர்னு உபதேசம் பண்ண வார்த்தை இல்லை. இது ஏற்கனவே நிறைய பணம் சம்பாதிச்சு அந்த பணத்தை மொத்தம் இழந்தவனாக இருந்திருக்கிறவன் ஏற்கனவே அதாவது இந்த அனுபவத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இதெல்லாம் வேண்டான்னு எல்லாத்தையும் இழந்து வந்தவனாக இருந்திருக்கிறவன் அவன் சன்னியாசாசிரமத்தை ஸ்வீகரிச்சு பூமி முழுக்க கிராமிகரோத்தரமா சஞ்சாரம் பண்ணி அங்க வரைச்சே எத்தனையோ மான அவமானங்கள் எல்லாவற்றையும் அங்கிண்டு தன்னுடைய ஆசிரம தர்மத்தை விடாமல் இருந்து கொண்டு அகம்பிதோ முனிரா அகாதாம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவ விசேஷத்தினால அந்த பிக்ஷு அந்த சன்னியாசியானால இந்த 18 ஸ்லோகங்கள்னால தீர்மானம் பண்ணின ஒரு விஷயம் இது. ஆகையால
நல்லது கெட்டதுக்கெல்லாம் நம்மளுடைய மனத்தை தான் காரணம். மனத்தை கட்டுப்படுத்திட்டோம்னாக்கா போறோம். சுகதுக்கப்பிரதோ நானியா புருடஸ்ய ஆத்ம விக்ரமஹா மித்ரோ தாசேன பரிபவா சம்சார சந்நிபந்தனானே. சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கறது ஒரு நண்பன் எதிரி என்று பண்றது எல்லாமே மனசுதான். எல்லாருமே நம்ம நண்பனாகவும் நம்ம பார்க்கலாம், எல்லாரையும் எதிரியாகவும் பார்க்கலாம். நம்மளுடைய கண்ணோட்டம், அந்த எண்ணம் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துருக்கு. ஆகையால நம்ம ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மனசை ஈஸ்வரனிடத்துல செலுத்தி அந்த பெருமான் முகுந்தன் திருவடிகளை செலுத்தி அதன் மூலமாக இந்த சம்சாரம் இருட்டிலிருந்து வெளியில வரத்துக்கு நாம முயற்சி பண்ணணும். அதையில மனசை தான் நம்ம கட்டுக்கொள்ள இந்த சன்னியாசி உபதேசம் பண்றேன். இது எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் ஆகக்கூடிய உபதேசம் தான். இது வாழ்க்கை முறையிலையும் இந்த மனசை நம்ம வெளிப்படுத்திட்டோம்னாக்க சுகருக்குனால ஒரு கஷ்டமே நமக்கு. சுகருக்குன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த மாதிரி மனத்தை கட்டுப்படுத்தணும்னு அந்த மகத்தை சொல்ற, மனசை எந்த விஷயமா செலுத்தணும்னு சொல்லி இந்த இடத்துல தெரியப்படுத்துற. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் என்னக்க, மனசுதான் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துருக்கு. இப்ப நாங்க மனசை எம்பெருமான விஷயத்துல செலுத்தும்படியான ஒரு எண்ணம் நமக்கு வரணும். அதையும் பெருமாள் தான் அனுகிரகம் பண்ணணும். இந்த மனசையும் அதை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை முடிவு செய்கிறேன். கவிதா சிம்ஹாய கல்யாண வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.